நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னோட ஹேர்ஸ்டைலையும் யூனிஃபார்மையும் பாரேன். பார்க்கும்போது ஸ்கூல் போய மாதிரி இருக்கனா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போ என் ஹேர்ஸ்டைல பாரு. என்ன பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஸ்கூல் பையன மாதிரி இப்ப நான் இருக்கிறேனா? இதெல்லாம் உனக்கு யார் கத்து கொடுத்தது? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தால முருகன், அவன்தான். அந்த திருடனா? அவன் திருடனா இருந்தாலும் பாவண்டி, அவன் எவ்வளவு பாசமா இருந்தான். அங்க இருந்து நீ தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சு. இல்லனா நீயும் அவன் கூட சேர்ந்து திருடுறேன்னு நினைச்சு போலீஸ் உன்னை கூட்டிட்டு போய் அடிச்சிருப்பாங்க. திருடுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. ஒவ்வொருத்தவங்களோட பாக்கெட்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம அவங்களோட பர்ஸை எடுத்துட்டு வந்து மேஜிக்னு சொன்னான். நீ சின்ன பையனாச்சே, உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவ. அவன் சொல்றதை கேட்டு அவன் கூட சேர்ந்து நீ திருட போயிருந்தா ஜனங்க எல்லாரும் என்னை அடிச்சு கொண்டிருப்பாங்க. அவனுக்கு எல்லாமே தெரியும்ல. அவன் என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஆமா, வாய் கேட்க முடியாதவங்களா இருக்காங்களே அந்த மாதிரி. எங்க நடிச்சு காட்டு. நீ என்கிட்ட எதையாவது ஒன்று கேளு. உனக்கு அங்க வேற யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருந்தாங்க? பே 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 பே. டே வினு, என்னடா பண்ணிட்டு இருக்க? பே 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 பே. இதுக்கப்புறம் நீ ஸ்கூல்ல 3 ஆக்டிங்க்கு சேரலாம். பே பே. டே, என்ன அம்மா கூப்பிடுறாங்க. நில்லுடி. நான் இப்ப சொன்னது எதையும் நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? என் மேல யார் பைக்ல வந்து இடிச்சான்னு நீ தானே அம்மா கிட்ட போய் சொன்ன. நானா? என்ன நானா? நீ தான் அம்மா கிட்ட சொல்லிருக்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என் மேல பைக்கு கொண்டு வந்து இடிச்சால, அவனோட ஒரு பேக்கு அவன்தான் முருகன், அவன்கிட்ட தான் இருக்கு. பேக்ல என்ன இருக்கு? ஏதோ இடத்தோட டாக்குமெண்ட் இருக்குன்னு முருகன் என்கிட்ட சொன்னான். நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அதால எனக்கு நன்மை கிடைக்கணும் முருகன் என்கிட்ட சொன்னான். உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதை போய் முருகன் கிட்ட தான் கேட்கணும். இதோ வரமா. ஏய் நில்லுடி, நீ அம்மா கிட்ட சொல்லுவியா என்ன? சொல்ல மாட்டேன்டா. இவ எப்போ மாறுவான்னு நம்மளால நம்பவே முடியாது. இவகிட்ட சொல்லியிருக்க கூடாது. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. இதான் சார் சுமேஷ் சொன்ன இடம். நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பர். சார் நீங்க இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டுங்க. ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்தேன் சார். வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எந்திரிக்காத நைனா, நீ உட்காரு உட்காரு. அந்த ஆள் யாருடா சதீஷ்? இந்த வீட்டையும் இடத்தையும் விக்கிறதுக்காக சுமேஷ் ஏற்பாடு பண்ண ஆள் தான் அவரு. விக்கிறானா? ஆமா. இதை வித்துட்டு சுமேஷ் என்ன பண்ணுவான்? அவன் ஏதோ நிலம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் விஷயமா பக்கத்து டவுன் வரைக்கும் போயிருக்கா. அதனால இந்த சசிகுமார் சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல நைனா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அவன் இங்க அனுப்பி வச்சிருக்கான். அது என்ன விஷயம்டா? இந்த வீட்ல எனக்கு மூளை குழம்பி போன ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசுவாரு. அதை ஒண்ணு நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். சுமேஷுக்கு அப்படிப்பட்ட அண்ணன் யாரா இருக்கா? அனேதான். என்னோட நேரம் நைனா, இந்த ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? கோட்டையார நின்னுட்டு இருந்து எங்கிட்டயே வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் கேக்குறாரு. இப்போ அந்த கார்டு யார் கூட இருக்காரு? உன் கூட தான். தட்ஸ் குட் நைனா.
இந்த சசிகுமார் சார் இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்புறம் ஏன்னா நான் அப்பப்போ உன்னை பார்த்து கை காட்டி அவர்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். உட்காந்துக்கிட்டே தலையாட்டிட்டே இருப்பேன். அதனால சில பலன்கள் உனக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருந்து ஆட்ட வேண்டாம், நான் அங்க போய் கை காட்டினதுக்கு அப்புறம் ஆட்டினா போதும். நைனா தலையை சிறப்பா ஆட்டணும். தலையாட்டி பொம்மை பாத்துருக்கல, இந்த மாதிரி ஆட்டணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் கை காட்டும் போது நீ மண்டை மண்டை ஆட்டணும். என்ன சார் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? இங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஐயோ இங்க இல்ல, அதோ அங்கதான் பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பரா இருக்கும். நீங்க வாங்க சார். இந்த பாருங்க, பைத்தியமா இருக்க அண்ணனை பத்தி சுமேஷ் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரால பிரச்சனை வருமா என்ன? ஐயோ அப்படி இல்ல சார், அவரால எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப அப்பாவி. அதோ அங்க உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. சுமேஷ் சொன்னது அவர் தான். இங்க பாருங்க, நாம அந்த சைடு போகவே வேண்டாம். இப்படி வந்து நாம அங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க சார். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? ஆமா, நல்ல ஃபீலா இருக்கு. அதேதான். அதோ அங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு மகாராஜாவை அடக்கம் பண்ணிருக்காங்க. ரொம்ப புகழ் வாய்ந்த மகாராஜா. அந்த ஆள இங்க எதுக்கு அடக்கம் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி இந்த இடம் மொத்தமும் சுடுகாடா இருந்துச்சு இல்ல? அதனால தானே இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சது. சுடுகாடா இருந்துச்சா? இங்க நாங்க முதல்ல தென்னக்கண்ணு வைக்கலாம்னு குழி தோண்டினப்போ இங்க எவ்வளவு மண்டை ஓடு கிடைச்சதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி கக்கூஸ் டேங்குக்காக குழி வெட்டினப்போ அழுகுன நிலையில ஒரு பாடி. அந்த பாடியை பார்த்து பயந்து மென்டலானவர் தான் அவரு. பைத்தியமாயிருவோமோ? இந்த பைத்தியம் தெளியறதுக்காக காபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவருக்கு எவ்வளவு வயசோ அத்தனை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தா தான் குணமாகும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதோ அவரை பாருங்க, இப்பதான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ள பாதி வியாதி போயிருச்சு. ஒருவேளை நீங்க இந்த இடத்த வாங்கினாலும் உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரை மாதிரி காவியோட போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும். காபி ட்ரெஸ் இங்க நிறையவே இருக்கு. கோயிலுக்கு கூட போயிட்டு வரதான் ஆள் இல்லாம இருக்கு. சரி, அப்படின்னா நான் போயிட்டு வரேன். ஆமா, நீங்க உள்ள போய் பார்க்கல? வெளியில பார்த்ததே போதும் சாமி. அந்த ஆள் அங்க இருக்காருல்ல, நான் போகும்போது கடிக்க வந்தாருன்னா? ஐயோ, அங்க போனால அவர் கடிச்சு வைக்க மாட்டாரு. அவர் இங்க வர சொல்லி கடிக்க வைக்க வேண்டாம் வேண்டாம். ஐயோ, அந்த ஆள் வராரு. நான் சுமேஷ் கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ சார், போகாதீங்க. நான் தான் இங்க இருக்கேன்ல சார். நீ இருப்ப, நான் இருக்கணும்ல. அந்த ஆளு எதுக்குடா ஓடுறாரு? அந்த ஆளுக்கு அவசரமா பாத்ரூம் வருதான். உள்ளதான் பாத்ரூம் இருக்குல்ல? ஐயோ, அந்த ஆளுக்கெல்லாம் உள்ள போய் இருந்து பழக்கம் இல்லையா? அப்புறம் நான் இந்த மாதிரி ஆட்டினதுனால நமக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா என்ன? கிடைச்சதாவா? இது வரைக்கும் நீ செஞ்ச வேலையிலேயே இப்ப நீ மண்டைய ஆட்டின பாரு, அதான் சிறப்பான வேலை. இன்னைக்கு நம்ம வேலை சூப்பரா முடிஞ்சது. ஓ, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம் நைனா. ஆமா, இவன இப்படி சொல்லிட்டு போறா? பெங்களூர்ல என் அண்ணன் ஃபிளாட் வாங்கினதா இப்ப பிரச்சனையா போச்சு. அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு அங்க போலான்னு சொல்லிட்டு இருக்காரு. சித்தாரா, நீ இங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்க. திடீர்னு ஊரை விட்டு போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? திடீர்னு போக மாட்டோம், குறைஞ்சபட்சம் 6 மாசம். அதுக்கப்புறம் போவோம். என்னோட கோர்ஸை முடிக்காம நான் வரமாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன்க்கா. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால கூடிய சீக்கிரம் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஓகே சொன்னா மட்டும் போதும். அத சொல்றதுக்கு நீயே லேட் பண்ற. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவரு என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள பாசம் வச்சுக்கிட்டு ஏன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிரிஞ்சிருக்கிறது நான் இல்லையே. நான் போயிட்டு நாளைக்கு வரேன்க்கா. இரு, சிவாவை பார்த்ததுமே நீ கிளம்பிட்டு அவன் நினைச்சுப்பான். டீச்சர் அம்மா, டீச்சர் அம்மா, நேத்து நானும் எங்க அப்பாவும் வந்தப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க டீச்சர் அம்மா? இந்த ஆன்ட்டியும் எங்க அப்பாவும் பேசி இருந்ததை நான் நேத்து பார்த்தேன்.
எங்க அப்பா கிட்ட அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? உன் படிப்பை பத்தி தான் பேசணும். எனக்கு டியூஷன் சொல்லி தரது நீங்க இல்லையே. நான் தான் டியூஷன் எடுக்கிறேன்னு உங்க அப்பா தப்பா நினைச்சிட்டாரு. எனக்கு அப்பயே தோணுச்சு. என் அப்பாவை கூட்டிட்டு நான் 2 தடவை வந்திருக்கேன். ஒரு தடவை கூட டீச்சர் அம்மா நீங்களும் எங்க அப்பாவும் ஒன்னா பேசியிருந்ததை நான் பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நீங்க என் வீட்டுக்கு வரணும் டீச்சர் அம்மா. டீச்சர் அம்மா நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இங்க இருந்து போவேன். நான் வந்தா போதும் இல்லையா? வரேன், கண்டிப்பா ஒரு நாள் வரேன். இப்ப நம்ம படிக்கலாமா? வா. கட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். ஒரு சவாரி தேவையில்லாம என் மேல கோவப்படாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அது இப்ப இல்லவே இல்லை. இப்ப நமக்குள்ள இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். எந்த விதமான அட்வான்டேஜையும் என்கிட்ட எதிர்பார்க்காது. உங்க மனசுல நான் ஏற்படுத்தின காயத்துக்காக நான் உங்ககிட்ட பல முறை மன்னிப்பு கேட்டுட்டேன். உண்டான அந்த காயம் சரியாகிற வரைக்கும் அதுக்கான டைமை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இதுக்கப்புறமும் நான் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை வச்சு எனக்கு ஏன் தண்டனை கொடுத்துட்டே இருக்கீங்க? அண்ணனும் அண்ணியும் பெங்களூருக்கு குடி போயிட்டாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் என்னோட மேரேஜ் அவங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சிவபிரசாத், நான் இப்போ உங்க பேரை சொன்னா முன்ன மாதிரி எங்க வீட்டுல இருக்கவங்க எதிர்க்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நான் சொல்ற ஆளுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் ஃபேமிலி கிட்ட சொன்னா நீங்க என்னோட கழுத்துல தாலி கட்டுவீங்களான்னு சொல்லுங்க. ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? இந்த ஆட்டோ ஓட்டி தான் நான் என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். என்னோட குடும்ப வாழ்க்கையை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். என்னோட கனவு வாழ்க்கை எல்லாமே காணாம போயிடுச்சு. நான் இப்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் என்னோட ஆட்டோவை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் வண்டிக்கு முன்னாடி முள்ள தூக்கி போட்டு என் வழியை தடுக்காத ப்ளீஸ். கல்யாணி வெளியே தானே இருக்கா?
இதுல இருந்து தான் சத்தம் வந்துச்சா? இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. ஆ? ம். ஐயோ ஐயோ லாலி, லாலி உனக்கு என்ன ஆச்சு? லாலி, லாலி எழுந்துடு. லாலி, 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 லாலி எழுந்துடு. லாலி, லாலி. என்னம்மா? இப்ப ஏதோ பேய் பேய்னு பயந்துட்டாப்பா. லாலி, லாலி. ஐயோ நான் அத பார்த்தேன். அந்த ரூமுக்குள்ள பேய் இருக்கு. அது உங்க கற்பனையா இருக்கும். இல்ல நான் பார்த்தேன். கல்யாணி ரூமுக்குள்ள இருந்து யாரோ கத்துறாங்க. நான் உள்ள போய் பார்த்தப்போ கதவு பின்னால இருந்து பேய பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. மேடம், சார், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சமேலி மேடமோட ஆவி இங்க தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவளோட ஆவி இங்க இருக்குன்னு சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ரூம்குள்ள அவங்க ஆவி இருக்கு. அந்த ஆவியை விரட்டி விடலன்னா இதுக்கப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன். இவ இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குப்பா. நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வச்சு பார்க்கலாமாப்பா? எதுக்கு வேற ஆளு? லாலி அந்த ரூம்ல ஆவியை பார்த்திருந்தா அப்ப நாமளும் பார்க்கலாம். வாங்க, வா, ஆவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேண்டாம் சார், ஆவி ஏதாவது பண்ணிடும். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்னையோட உங்க பயத்தை நான் தீர்க்க போறேன். சார், நீங்க 2 பேரா போய் பாருங்க. ஏய், நீங்க தானே பாத்தீங்க. என் கூட வாங்க, வாங்க. இனி இந்த வீட்டுல பேய் ஆவின்னு எதுவும் இருக்க கூடாது. வாங்க போய் பார்க்கலாம். லாலி வா. எனக்கு ஒரு தைரியமா நீங்களும் கூட வாங்க. வான்னு சொல்றல. வா. சார், உள்ள போகாதீங்க. இனி அந்த பேயை பிடிச்சி தான் வெளியே வரும். ஐயோ. அப்பா என்கிட்ட கொடுங்க. அது என்கிட்ட கொடுங்க. நான் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன்பா. லாலி, என்ன இது? இவ்வளவு பார்த்துதான் பயந்துக்கலாம் நீங்க? முகம் இதுதான், ஆனா அந்த சத்தம். லாலி ஆண்டி ஓடி போனதை பார்த்து நானே பயந்துட்டேன். அப்பா, அது நீதான் பண்ணியா பாப்பா? இல்ல, குட்டி பேய். தேவையில்லாத கண்டதை பேசி மத்தவங்கள பயமுறுத்தாதீங்க. நீங்க பாரு, இந்த மாதிரி வேஷம் போட்டு யாரையும் பயமுறுத்த கூடாது. இத பார்த்து அண்ணா பயப்படுவாங்களாப்பா? கண்ணாடியில பாக்கும்போது எனக்கே சிரிப்பா வருது. நீ சிரிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? மேடம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன். இவள பாத்துக்க லாலிய கூட்டிட்டு வந்த. இப்ப இவளால லாலிய நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி எதுக்காக திட்டு வாங்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் யாரையும் பயப்படுத்தாத. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நீங்க தானப்பா எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க. நல்லதா இருந்தது. ஆனா இப்ப நீ பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல. தூக்கி போட்டுடலாம். உன்னை சிரிச்ச முகமா பாக்குறதா அப்பாவுக்கு எப்பவும் பிடிக்கும். இந்த கேவலமான முகமுடி என் பொண்ணுக்கு தேவையில்லை. இந்தா. போல்ட். இப்போ நீ அவுட் ஆயிட்ட. எனக்கே வெறுத்து போச்சு. இது இப்ப எத்தனாவது தடவை? நீ தான் தோத்துட்டே இருக்கையே, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் ஆடிட்டே இருக்க? அப்படின்னா நீ பேட்டிங் பண்ணு, நான் பவுலிங் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு பவுலிங் போடவே தெரியாது. என் மூஞ்சி மேல தான் நீ போடுவ. அகிலா, நீ இவன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டியா? உள்ள போய் படிமா. இவன் என்னை விடவே மாட்டாமா.
டேய் போதும்டா உள்ள போ. பவுலிங் போடுற ஒரு பால் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நான் உள்ள போய் படிக்கிறேன். என்னால முடியாது. நீ போய் அந்த பால் எடுத்துட்டு வாமா. அது அவன்கிட்ட கொடு. அம்மா நீங்க விளையாட போறீங்களா? ஏ அம்மாவால அடிக்க முடியாதா? இது நல்லா இருக்கே. உங்க அம்மாவா இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. உங்க வயசை தாண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ பாலை கொண்டு போய் அவன்கிட்ட கொடு. டேய் பவுலிங் போடுறா. போய் கீப்பிங் பண்ணுடி. போடுறா. டேய் பவுலிங் பண்ணுடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.